ஓகே. ஸோ லாம்ப்டா வந்துட்டு பார்க்கலாம். லாம்ப்டா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸோட அ கம்ப்யூட் சர்வீஸ் தான் ஓகேங்களா. ஸோ EC2 எப்படி வந்துட்டு கம்ப்யூட் சர்வீஸோ, அதே மாதிரி லாம்ப்டாவும் வந்துட்டு ஒரு கம்ப்யூட் சர்வீஸ். EC2 வந்துட்டு சர்வர நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ என்ன ஓஎஸ் வேணும், என்ன சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்றோம், என்ன பேக்கேஜ் ரன் பண்றோம், என்ன அப்ளிகேஷனுக்கு பொறுத்து, இந்த மாதிரி ஓஎஸ் பேட்சிங்லேருந்து எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ற மாதிரி இருக்கும். பட் லாம்ப்டா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்னா சர்வர் இல்லைன்ற அர்த்தம் இல்லை, அந்த சர்வரை நம்ம மேனேஜ் பண்ணல, இதுதான் வந்துட்டு மீனிங் ஓகேங்களா. ஸோ அதுவுமே ஒரு சர்வர் தான். EC2 சர்வர் மாதிரி பேக்கெண்டில் ஒரு சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் அந்த சர்வரை ஃபுல்லி யார் மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இதே EC2னா நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ லாம்ப்டா பார்த்தீங்க அப்படின்னா சர்வர்லெஸ் கம்ப்யூட் சர்வீஸ். இதை வச்சு நீங்கள் உங்களுடைய பீஸ் ஆஃப் கோட் இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷனோட கோட் இருக்கு இல்லையா, அந்த கோடை வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம், டிப்ளாய் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஒரு சர்வீஸ் தான் வந்துட்டு லாம்ப்டா ஓகேங்களா. ஸோ இந்த டெஃபினேஷன் வச்சு பார்க்கும்போதே இந்த சர்வீஸ் வந்துட்டு ஒரு கிளவுட் இன்ஜினியரா, டெவலப்ஸ் இன்ஜினியர், டெவலப்பர் இதில் யார் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரைமரியா டெவலப்பருக்கான ஒரு சர்வீஸ் தான் வந்துட்டு இந்த லாம்ப்டா ஓகேங்களா. இப்போ இதில் யாராச்சும் வந்துட்டு கோடிங் நாலேஜும் இருக்குது, லைக் கோடிங்கும் நீங்கள் பார்க்குறீங்க ப்ளஸ் நீங்கள் டிப்ளாய்மெண்ட் டெவாப்ஸும் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாம்ப்டா நீங்கள் நிறையா வந்துட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. பட் பிகினர் லெவல் போகும்போது நீங்கள் இதுக்கான பெர்மிஷன்ஸ் கொடுப்பீங்க. லாம்ப்டாவில் சின்னதாக ஏதாவது கோடு வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா. அந்த சர்வரில் நம்மளோட கோடை ரன் பண்ணி அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலும் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா அதை டெலீட்டும் பண்ணி விடுறது முதற்கொண்டு ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு பார்த்துக்குவாங்க சரிங்களா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பீஸ் ஆஃப் கோடை நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எந்த ஒரு சர்வீஸ் மாடலில் வருது? IaaS, PaaS, SaaS இது மூணுல எதுல வந்துட்டு வருது? கரெக்ட். ஸோ பேஸ் கான்செப்ட்ல தான் வருது. பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு பிளாட்ஃபார்மை உங்களுக்கு சர்வீஸாக கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கோடை மட்டும் ரன் பண்ணி டிப்ளாய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிள் டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கோட் அப்லோட் பண்ணுங்கள், ஏடபிள்யூஎஸ் எல்லாமே பார்த்துக்குவாங்க. நோ EC2, நோ சர்வர், நோ பேட்சிங். இதை எதையுமே நம்ம பார்க்க போகிறதில்ல, இதை வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ஸே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ ரியல் டைமில் இதோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா லேப்டாவில் வந்துட்டு இன்னொரு ஒரு காம்பனண்ட் இருக்குது, ஈவென்ட் ட்ரிவன் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். ஈவென்ட் ட்ரிவன் பிஹேவியரில் இது ஒர்க் ஆகும். அந்த ஈவென்ட் ட்ரிவன் வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு விஷயம் வச்சுருக்கோம் சரிங்களா. ஒரு இன்ஸ்டாகிராமாகவே இருக்கட்டும், நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் வந்துட்டு லைக் ஒரு ஆக்ஷன் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த போஸ்ட்ன்றத ப்ளஸ் ஐகான் கொடுத்து நான் ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டேன். அதை ஒன்ஸ் போஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசைஸ் ஆயிருக்கும் அந்த இமேஜ் வந்துட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரீசைஸ் ஆகும், இல்லைன்னா அது ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். இதை பண்றது தான் வந்துட்டு ஈவென்ட் ட்ரிவன் சொல்லுவோம். நம்ம பண்ற ஒரு ஆக்ஷன் இன்னொரு ஒரு ஆக்ஷனா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஈவென்ட் ட்ரிவன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மெயில் அனுப்புறோம், அந்த மெயில் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாகவும் போயிட்டு அந்த மெயிலும் போகுது இல்லையா. இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனாக போகிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஈவென்ட் ட்ரிவன். நம்ம பண்ற ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அது ஈவென்ட் ட்ரிவன் சொல்லுவோம் சரிங்களா. புரிஞ்சுதா? புரியலையா? ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் வெப்சைட் இல்லைனா ஒரு சோஷியல் மீடியா இந்த மாதிரி எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஒரு விஷயம் இன்னொரு ஒரு விஷயமா மாறுது, ரீசைஸ் ஆகுது, எக்ஸ்ட்ராவாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லைனா ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அது ஈவென்ட் ட்ரிவன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஓகே. ஸோ லாம்ப்டா வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாம்ப்டா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? EC2வே என்கிட்ட இருக்குது, பட் வை லாம்ப்டா? அதை படிச்சு பார்த்து சொல்லுங்க. கரெக்ட், வேலை கம்மியாகுது சரிங்களா. இன்னொன்று, எல்லாத்தையுமே நம்ம தலையில போட்டுட்டு நம்மளே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை ஏடபிள்யூஎஸ் பார்த்துக்கிறாங்க, நம்ம ஒர்க்கை மட்டும் அங்கே பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ EC2 கிரியேட் பண்ணுறது, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த பேட்சிங் சாஃப்ட்வேர் பேட்சிங்ஸ் எல்லாம் பண்ணுறது, ரன் டைம் இன்ஸ்டால் பண்ணுறது, செக்யூரிட்டி பார்த்துக்கிறது, அந்த சர்வரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறது, எல்லாமே வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் பார்த்துக்குவாங்க. ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஒன்லி ரைட்ஸ் கோட். ஸோ டெவலப்பர் கோட் மட்டும் எழுதி இதை ரன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு சிம்பிளாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா இது ஒரு சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங், ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் பண்ணுறாங்க,
இந்த ரெக்வெஸ்ட் பொறுத்து தான் இங்க வந்துட்டு பே இருக்கும். இதை நீங்க வந்துட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமுமே வந்து இப்போ நீங்க அதை ரன் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸிகியூஷன் டைம் எவ்வளோ டைம் நீங்க அந்த ரெக்வெஸ்ட்டை கொடுத்து கொடுத்து ரன் பண்றீங்க, எவ்வளோ நேரம் அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, இதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா காஸ்ட்டும் பில்லிங்கும் இருக்கும். சரிங்களா? ஃபோர்த்து ஹை அவைலபிலிட்டி. நிறைய லாங்குவேஜஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். பைத்தான் தான், ஜாவா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஈவென்ட் ட்ரிவன் கான்செப்ட்டுமே இருக்கு. ஒரு விஷயம் நம்ம இப்போ அப்லோட் பண்றோம், பாதி தலை மட்டும் கம்மியா இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒன்று மட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அது ஃபுல் ஃப்ரேம்ல வந்துட்டு கொடுக்குது இல்லையா, அந்த ரீசைஸ் பண்றது, இந்த மாதிரி அதுவே சில சின்ன ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் எல்லாமே அதுவே வந்துட்டு பண்ணுது. ஃபைனலி ஈஸி இன்டெகிரேஷன் வித் AWS சர்வீசஸ். ஸோ நீங்க எந்த சர்வீசஸ் கூட வேணாலும் இதை வந்துட்டு ஈஸியா இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுவும் ஒன் ஆஃப் த AWS சர்வீசஸ். ஓகேங்களா? லேம்டா ஒர்க் ஃப்ளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்டை வந்துட்டு நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும், ஸோ அதுக்கு நம்ம ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம். அந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுடைய கோடோட ரன் டைம் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எந்த கோடை வந்துட்டு கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன ரன் டைம் வேணும், லைக் பைத்தான் 3.14 வெர்ஷன் போறீங்களா, பைத்தான் 3.13 வெர்ஷன் போறீங்களா, இந்த மாதிரி அதோட ரன் டைம் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ரெஸ்பான்ஸ் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் டிப்ளாய் அண்ட் டெஸ்ட், இந்த ப்ராசஸ்ல, இந்த ப்ரொசீஜர்ல நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன ஒர்க் ஃப்ளோன்லாம் பார்த்தோம். இதில் ஈவெண்ட்னா என்ன, ஹேண்ட்லர்னா என்ன, லேம்டோட ஆர்கிடெக்சர் என்ன, இதெல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். ஈவெண்ட் அப்படின்றது வந்துட்டு சம்திங் தட் ட்ரிகர்ஸ் லேம்டா. லேம்டாவை ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணுதுன்னா அதுதான் ஈவெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் மெயில் அனுப்புறேன், அது ஒரு மெசேஜும் நோட்டிஃபிகேஷனாகவும் ஒருத்தருக்கு போகுது, மெயிலும் போகுது. அப்படிங்கும்போது அந்த மெயில் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்றோம், ஒரு ட்ரிகர், அந்த இது வந்துட்டு போறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல லேம்டாவை ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா அது ஈவெண்ட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறது, யூசர் வந்துட்டு லாகின் பண்ணுறது, ஒரு API ரெக்வெஸ்ட், கிளவுட் வாஷ், SMS, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ரிகர் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா யூசர் ஒரு API கேட்வே மூலியமா லேம்டாவை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த லேம்டா வந்துட்டு இப்போ DynamoDB இல்லைன்னா S3 இந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து ரெஸ்பான்ஸை எடுத்துட்டு வந்து திருப்பி வந்துட்டு யூசருக்கு கொடுக்கறது இல்லை. இது இந்த ஆர்கிடெக்சர் வந்துட்டு விட்டுருங்க. காமனா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, நான் அப்லோட் பண்ற ஒரு பிக்சர் எனக்கு S3 பக்கெட்ல போய் ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஈவெண்ட் வச்சுக்கிறோம், ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றோம். அந்த லேம்டா ஃபங்க்ஷனை நான் அதுக்கான கோட் எழுதுறேன். ஸோ நான் அப்லோட் பண்ற எல்லா இமேஜஸும் எனக்கு இந்த S3 பர்டிகுலரான S3 பக்கெட்ல போய் ஸ்டோர் ஆகணும். ஸோ எழுதுற அந்த கோடை வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரன் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஃபைல ஏதாவது அப்லோட் பண்றேன் அப்படின்னா அது அந்த S3 பக்கெட்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ நான் ஒரு விஷயம் நடக்கணும்னு கோட் எழுதுறேன், அந்த விஷயம் எனக்கு வந்துட்டு நடக்குது, பிளஸ் ஈவெண்ட் ட்ரிவனும் அங்க எனக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ரியல் டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒர்க் ஆகும். பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், சர்வர் மேனேஜ்மெண்ட் இல்லை, ஆட்டோ ஸ்கேலிங், ஹை அவைலபிலிட்டி, ஃபாஸ்ட் டிப்ளாய்மெண்ட், செக்யூர், இது எல்லாமே இருக்கு. லேம்டா ப்ரைஸிங்கும் நம்ம சொன்ன மாதிரி தான், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம், அதோட எக்ஸிகியூஷன் டைம் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ மெமரி இல்லை ஸ்டோரேஜ் வந்துட்டு அலோகேட் ஆயிருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் இருக்கும். இதே உங்கள் லேம்டா ஐடியலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் பில்லிங்கும் வராது. சரிங்களா? ஓகே, ஸோ தியரிட்டிக்கலாக கான்செப்ட் புரிஞ்சுதான். இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, நான் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டெப்ஸ் வந்துட்டு சொல்கிறேன். ரெக்கார்டிங்ல இருக்கு, கொஞ்சம் குயிக்கா யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ AWS கன்சோல் போயிட்டு லேம்டான்னு சர்ச் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயே ஒன்லைன்ல என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரன் கோட் வித்தவுட் திங்கிங் அபவுட் சர்வர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்லாருமே கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுங்க.
ஓகே. ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் நம்மளே வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஸ்க்ராட்ச் ஃப்ரம் ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் குடுத்துக்கோங்க. ஃபங்ஷனுக்கு வந்துட்டு லாம்ப்டா ஹைஃபன் ஃபங்ஷன்னு நேம் குடுங்க. FUNC போடுங்க போதும். ஓகே. ரன் டைம் வந்துட்டு பைத்தான் 3.13 இல்ல 14 அந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழ ஸ்க்ரால் பண்ணுங்க. அப்படி எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா, நீங்க சர்ச் பாக்ஸ்ல வந்துட்டு பைத்தான் 3.13ன்னு சர்ச் பண்ணி பாருங்க. பைத்தான் ஸ்பேஸ் 3.13 இல்ல 3.14 எனிதிங் இஸ் ஃபைன். கீழ ஸ்க்ரால் பண்ணுங்க. அவ்வளோதான். ஃபங்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் ஃபங்ஷன். ஸோ சொன்ன மாரி இப்ப நம்ம ஃபங்ஷன்ல வந்துட்டு அதோட ரன் டைம் குடுத்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம கோட ரன் பண்ணி பார்க்க போறோம். கீழ ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கீழ வந்துட்டு கோட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா? அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ், 5 லைன்ஸ்ல ஒரு கோடு இருக்கும். அந்த கோட வந்துட்டு சாட் பாக்ஸ்ல நான் குடுத்திருக்க கோடுக்கு ரிப்ளேஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஸோ சாட் பாக்ஸ்ல குடுத்திருக்க கோட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அத டெலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த கோட வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இது லைன் நம்பர் 1ல இருந்து காப்பி பண்ணி டெலீட் குடுக்கணும். இப்போ பேஸ்ட் பண்ணி பாருங்க. ஹலோ குடுங்க. ஓகே. ஸோ அந்த கோடோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாரி இந்த கோடோட பிரேக் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாம்ப்டா ஹேண்ட்லர்னு இருக்கு. இந்த லாம்ப்டா ஹேண்ட்லர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. ஸோ உங்க எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் மாதிரி ஒர்க் ஆகுறது தான் இந்த லாம்ப்டா ஹேண்ட்லர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன ரன் ஆகும்னா, ஹலோ AWS லாம்ப்டான்னு நம்ம சொல்றோம். இது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்டேட்டஸ் கோட் 200ல வந்துட்டு நமக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது அவுட்புட் ஹலோ AWS லாம்ப்டான்னு வர மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன கோட் வந்துட்டு கொடுத்துருக்கோம். இந்த கோட இப்ப கீழ ஸ்க்ரால் பண்ணி சைடுல இருக்க ப்ளூ கலர் டிப்ளாய் கிளிக் பண்ணி டிப்ளாய் பண்ணுங்க. ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா டிப்ளாய்னு, அது கொடுத்து டிப்ளாய் பண்ணுங்க. பரமசிவம் அந்த சைடுல இருக்கிற அந்த டுட்டோரியல் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீனை கொஞ்சம் பெருசா வைங்க. சைடுல அந்த டுட்டோரியல்ஸ் இருக்கு இல்லையா இப்படி வி சிம்பிள் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ரைட் சைடுல பாருங்க கார்னர்
இன்னும் சைட்ல டுட்டோரியல்ஸ் இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல. அந்த கிரீன் கலர்ல ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸ் பக்கத்துல பாருங்க. இன்ஃபோ டுட்டோரியல்ஸ். ஆ அத குடுங்க. அந்த கிரீன் கலரும் க்ளோஸ் பண்ணி விடுங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஃபங்ஷன் அப்டேட் பண்றதுக்காக வந்தது அந்த நோட் தான் அது வந்துட்டு. ஸோ அந்த கோட வந்துட்டு இப்போ நம்ம டிப்ளாய் பண்ணிட்டோம். ஸோ இதை டெஸ்ட் பண்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு டெஸ்ட் ஈவெண்ட்டையுமே வந்துட்டு நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிரியேட் டெஸ்ட் ஈவெண்ட் இருக்கும். இல்லைன்னா அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸ் டெஸ்ட்ன்னு இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ புதுசா வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் நியூ ஈவெண்ட் இருக்கு. கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் நேம் கொடுங்க. டெஸ்ட் 1 நேம் கொடுங்க. ஓகே. கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட் அந்த ஜேசான்ல வந்துட்டு கீ 1 கீ 2 கீ 3 லைன் நம்பர் 2 3 4 டெலீட் பண்ணி ஓப்பன் பிரேசஸ்க்கு பக்கத்துலயே க்ளோஸ் பிரேசஸ் இருக்க மாதிரி வைங்க. முன்னாடி வந்துட்டு ஒரு பேக் ஸ்பேஸ். கரெக்ட். ஸோ ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் ரெண்டும் பக்கத்துல இருக்க மாதிரி ஸ்க்ரீன்ல பாருங்க. அந்த மாதிரி வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஒரே லைன்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வித்தவுட் ஸ்பேஸ். ஸோ இது இல்லைன்னா எல்லா கண்டிஷன்ஸும் எல்லா இதுவுமே அது அப்ளிகபிள்ன்றக்காக இந்த இது ஜேசான்ல வந்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் கொடுத்துருக்கோம் ஓப்பன் கண்டிஷன்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஈவெண்ட் கொடுத்துருங்க. மேலே போய் பாருங்க. சேவ் கொடுத்துட்டு டெஸ்ட் கொடுங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் உங்க டெஸ்ட் ஈவெண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா எல்லோ கலர் பாக்ஸ், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த எக்ஸிகியூஷன் டைம் பார்த்தீங்களா? மேலே அந்த ரெட் கலர் அந்த கிரீன் கலர் பாக்ஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு எக்ஸிகியூஷன் ரொம்ப குயிக்காக நடந்துச்சு. நடந்ததுமே உங்களுக்கு வந்துட்டு சக்சீடட்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த சர்வரில் நடக்கிற இப்போ நம்ம கிட்ட சர்வர் இருந்துச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி லாக்ஸ் பார்க்கலாம். இங்கே நம்ம கிட்ட சர்வரே இல்லை. ஸோ எப்படி நம்ம லாக்ஸ் பார்க்கலாம்னா அந்த இடத்துல லாக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ப்ளூ கலரில் சக்சீடட் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளவுட் வாட்சோட லாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லாக்ல நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்துட்டு செக் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ளூ கலர் லாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டேப்ல லாக்ஸ் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க, லாக் ஸ்ட்ரீம் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏடபிள்யூஎஸ்ல லேம்டால நீங்க கிரியேட் பண்ண லேம்டா ஃபங்க்ஷன் நேம்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக் ஸ்ட்ரீம் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. லாக் ஸ்ட்ரீம்ல ஒண்ணு இருக்கா? அதை கிளிக் பண்ணி பாருங்க. நேம் மேல கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ என்னென்ன இவ்வளோ நேரம் நடந்திருக்கோ அந்த எல்லா ஈவெண்ட்டுமே எல்லா ஆக்ஷனுமே வந்து உங்களுக்கு லாகாக வந்துட்டு சேவ் ஆயிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட சர்வரே இல்லை, அங்கே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லாக்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ரன் பண்ண அந்த எக்ஸிக்யூஷன் அது எவ்வளோ டைம்ஸ் எடுத்துருக்கு? 1.69 மில்லி செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அது ஷோ ஆயிருக்கு. ஸோ அவ்வளோ குயிக்காக உங்களுடைய எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி எந்த வேர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், எதுலேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அது எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு லேம்டால நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு பீஸ் ஆஃப் கோடை எப்படி வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுன்றத பார்த்துருக்கோம். இப்போ இது ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் கோடை ரிப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு கோடை ரிப்ளேஸ் பண்ணிட்டு அகைன் அதுக்கு ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கே அகைன் வந்துட்டு லாகை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கோட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். சாட் பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ கோட் பாக்ஸ் போயிட்டு இப்போ நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் அப்படியே வந்துட்டு ரிப்பீட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம்.
இப்போ செகண்ட் அனுப்பிச்சிருக்க கோட் பாக்ஸில் போட்டுட்டு டிப்ளாய் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்கு டெஸ்ட் 2ன்னு ஒரு நியூ ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து லாக் செக் பண்ணணும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க். பரமசிவம் 4th டேப் போங்க. அங்கே போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கு இல்லையா, கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணுங்க. கோடுன்னு இருக்குல்ல ஃபர்ஸ்ட், அந்த கோட் போங்க. கோட் ரிப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் கோடை ரிப்ளேஸ் பண்ணுங்க. ஃபுல்லா ஸ்ப்ரே இது பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கோட் ரிப்ளேஸ் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணோம், அதை டிப்ளாய் பண்ணோம். முன்னாடி கோட் போய் டிப்ளாய் பண்ணீங்களா? கீழே அவுட்புட் பாருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி அவுட்புட் பாருங்க. சக்சீடுன்னு வந்திருக்கா? அவுட்புட் எங்க பார்ப்பீங்க? அந்த டெர்மினல்ல பார்க்கணும். அந்த ஒயிட் கலர் டெர்மினல்ல பாருங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. அது கீழேயே இப்போ மேலே ஸ்க்ரால் பண்ணி டிப்ளாய் கொடுங்க. சைடில் வந்துட்டு இந்த இது இருங்க 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 சைடில் இந்த மெனு எல்லாமே காட்டுதா, சின்ன சின்ன ஆக்ஷனா? அதில் வந்துட்டு இந்த ரன் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ரன் கொடுங்க. அந்த லேம்டா மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் டிப்ளாய் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. அந்த ப்ளூ கலர் டெஸ்ட்டே கிளிக் பண்ணுங்க. ஓகே, கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இதில் வந்துட்டு கிரியேட் நியூ ஈவெண்ட் கொடுங்க. மேலே மேலே கிரியேட் நியூ ஈவெண்ட். இப்போ இதை ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டெஸ்ட் 2ன்னு கொடுங்க. ஜேசன் ஃபார்மேட் எல்லாமே ஃபைன். இப்போ வந்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் கொடுங்க. ஓகே, டெஸ்ட். அந்த எக்ஸிகியூஷன் லாக்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. மேலே மேலே ஒன்று கிளவுட் வாஷ் ஓப்பன் பண்ணியிருக்க டேப்லையும் பார்க்கலாம், இல்லைனா கீழே அந்த லாக்ஸ்ன்னு இருக்க ப்ளூ கலர் டேபும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லாக் ஸ்ட்ரீம் செக் பண்ணுங்க. இப்போ மேலே இருக்கிறது வந்துட்டு இப்போ நம்ம கரண்டாக கொடுத்த வெர்ஷன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.44 மில்லி செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரெக்வஸ்ட் ரன் ஆயிருக்கு. உங்களோட ரன் டைம் சேம் 3.13ல இந்த ரீஜியன்லேருந்து இந்த பர்டிகுலர் கோடு வந்துட்டு நீங்கள் டிப்ளாய் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னா லேம்டா ஃபங்க்ஷனை டெலிட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் டெலிட் பண்ணதுக்கு அப்புறமா கிளவுட் வாட்ச் இந்த இதை அப்படியே ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. அகைன் ஸ்ட்ரீமை வந்து டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான்.